புதுச்சேரியில் வேளாண் துறை சார்பில் 3 நாட்கள் நடைபெறும் 35வது மலர் காய்கறி மற்றும் கனி கண்காட்சியினை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தொடங்கி வைத்து பார்வையிட்டார். இதில் சந்தை புதுக்குப்பம் பகுதியிலிருந்து வெற்றி பல பயிர் பயிற்சி மையம் ஸ்டால் மற்றும் 100க்கும் மேற்பட்ட விவசாய நலம் சார்ந்த அரங்கம் அமைக்கப்பட்டிருந்தது. இதில் விபூதி சித்தர் உட்பட பல சிறப்பு விருந்தினர்கள் அரங்குகளை பார்வையிட்டு தங்கள் கருத்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரி மாநில வேளாண் துறை சார்பில் ஆண்டுதோறும் மலர் காய்கறி மற்றும் கனி கண்காட்சி நடத்தப்பட்டு வருகிறது. அதன்படி இந்த ஆண்டும் புதுச்சேரி தாவரவியல் பூங்காவில் இன்று முதல் 3 நாட்கள் நடைபெறும் கண்காட்சியினை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கண்ணடி, கல்யாண சுந்தரம் மற்றும் துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர் உள்ளிட்டோர் கண்காட்சிக்கான வண்ண பலூன்களை பறக்கவிட்டு காட்சிப்படுத்தப்பட்டிருந்த மலர்கள் காய்கனிகளை பார்வையிட்டனர். குறிப்பாக இக்கண்காட்சியில் திராட்சையில் வடிவமைக்கப்பட்ட திருவள்ளுவர், ஜல்லிக்கட்டு காளையை அடக்கும் வீரன், ரோஜா உள்ளிட்ட மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ரயில் இன்ஜின், மலரால் ஆன வயலின், சேவல் உருவங்கள், புஷ்பா படத்தில் இடம்பெற்ற மாட்டு வண்டிய செம்மரை கட்டைகள் நிறம் பூசப்பட்டது மற்றும் கல்மர பூங்கா ஆகியவை இடம்பெற்றன. மேலும் இக்கண்காட்சியில் வீரிய காய்கறிகள், கனிகள், ரகங்கள், மலர் ரங்கோலி, தோட்டக்கலை சாதனங்கள், பிரதான தோட்டக்கலை பொருட்களின் உற்பத்தியாளர்களின் விற்பனை அரங்குகள், இசை நடன நீரூற்று, சிறுவர்களுக்கான ரயில் ஆகியவை இடம்பெற்றுள்ளது. இக்கண்காட்சியை பார்க்க ஏராளமான பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்து புகைப்படங்கள் மற்றும் செல்ஃபிகள் எடுத்து மகிழ்ந்து வருகின்றனர். மேலும் இது குறித்து, அதாவது மலர் காய்கனி கண்காட்சி குறித்து விபூதி சித்தர் தனது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டுள்ளார். நன்றி. மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணன், புதுச்சேரி. சார் சொல்லுங்கள் சார். வேளாண் விழா 2025 இந்த நம்ம வந்து வேளாண் துறை மூலமாக பல ஸ்டால் போட்டிருக்கோம். இங்கே வந்து நமக்கு வந்து இயற்கை வேளாண்மை ஊக்குவிக்கிறதுக்காக நம்ம மத்திய அரசாங்கம்
நேஷ்னல் மிஷன் ஆன் நேச்சுரல் ஃபார்மிங். இந்த தேசிய இயக்கமாக இயற்கை வேளாண்மைக்கு ஒரு தேசிய இயக்கமாக இப்போ ஒரு போன மாதமாக அறிவித்து ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. அந்த திட்டத்தில் நம்ம கீழே வந்து இயற்கை விவசாயத்தை நம்ம வந்து ஊக்குவித்து விவசாயிகளை நம்ம ஒன்று திரட்டி அவங்களுடைய ப்ராடியூஸ் இயற்கையான ப்ராடியூஸுக்கு வந்து நம்ம அங்கக சான்று வாங்குகிறோம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய இந்த விற்பனை வாய்ப்பை ஏற்படுத்துறதுக்காக அவங்கள ஒரு குழுவாக மாற்றி அதுக்கு வந்து நம்ம வந்து பொதுவாக இயற்கை விவசாய உற்பத்தியாளர் நிறுவனம் சொல்லிட்டு அதில் 550 விவசாயிகள் வந்து ஒன்று சேர்ந்து அந்த ஒரு நிறுவனமாகவே பதிகிறாங்க. அந்த நிறுவனத்தை வந்து புதுவை ஆர்கானிக் என்ற பேரில் பிராண்ட் நேமில் வந்து அரசாங்கத்தோட உதவியோட அவங்க இந்த பொருள்களை வந்து விற்க போகிறாங்க. ஃபியூச்சரில் வந்து விற்க போகிறாங்க. அந்த பொருள் வந்து விவசாயிகளுக்கும் லாபமாகிற மாதிரி இருக்கும். அதை வாங்கி சாப்பிட்ற வந்து கன்சியூமர் இருக்குல்ல பயனாளர் அவங்களுக்கு வந்து குறைந்த விலையில் கிடைக்கிற மாதிரி அரசாங்கம் ஏற்படுத்தணும். இப்போ வந்து இப்போ சாப்பிட்ற பொருட்கள் எல்லாமே விஷம் கலந்துருக்கு. அதனால் அதுக்கு மாற்றாக வந்து விஷமற்ற நல்ல உணவை அரசாங்க துணையோட விவசாயிகள் உற்பத்தி பண்ணி கொடுக்கறது தான் என்னுடைய நோக்கம். அது மட்டும் இல்லாமல் இயற்கை விவசாயத்தை வந்து இன்னும் வந்து 2030க்குள்ளே ஒரு ஆர்கானிக் ஸ்டேட்டாக மாற்றக்கூடிய ஒரு தேவை இருக்குது. அதை நோக்கி நம்ம பயணிக்கிறோம். இந்த திட்டத்தின் நோக்கமே அதுதான். ஏன்னா இப்போ இந்தியாவில் மற்ற ஸ்டேட்லாம் பார்த்தா 60% ஆர்கானிக்காக மாறிட்டாங்க. பாண்டிச்சேரி வந்து இன்னும் மாறாமல் இருக்குது. அதை மாற்றுறதுக்காக இந்த திட்டத்தை வந்து ஒரு ரொம்ப விரிவுபடுத்துறதுக்காக நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம். நல்லா இது வந்து ஒரு விழிப்புணர்வுக்காக தான் அங்கே போடுறோம். விவசாயம் மக்களுக்கும் விழிப்புணர்வு வேணும்ல. நம்ம சாப்பிட்ற பொருள் நல்ல பொருள் நட்டி சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஆனால் அவ்வளோ நோய் வரதுக்கு காரணம் வந்து அதில் இருக்கிற விஷத்தன்மை தான். எல்லா பொருளையும் விஷம் கிடந்திருக்காங்க. இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணால் எதுவுமே சாப்பிடக்கூடிய தன்மை இல்லாத பொருளாக தான் இருக்கும். இன்னைக்கு விளையிற பொருள் எல்லாம் அது மாற்றாக தான் இப்போ வந்து இயற்கையான பொருட்களை இயற்கை முறையில் தயாரித்து உங்கக சான்று இல்லாமல் நிறைய விற்கிறாங்க. ஆர்கானிக் ஸ்டோரில் விற்கிறோம். அது எந்த ஒரு இதுவும் தகுதி சான்றிதழ்லாம் இல்லை. ஆனால் அரசாங்க சான்றிதழோட இப்போ இந்த உணவுகள் குறைந்த விலையில் மக்களுக்கு சென்றடையக்கூடிய தான் நோக்கத்தோட நாங்கள் இந்த திட்டத்தை முன்னெடுக்கிறோம். அதோட விழிப்புணர்வுக்காக சரி சார். உங்கள் நேம் சார்? என்னுடைய பேர் வந்து குமாரவேலு, வேளாண் துணை இயக்குனர். ஓகே சார், தேங்க்யூ சார். சொல்லுங்கள். வணக்கம், சிவாய். நம்ம இன்றைக்கி ஒரு மிக அருமையான நன்னாள். இன்றைக்கி 2025 புதுவை அரசு வந்து மிக பிரம்மாண்டமான இந்த தோட்டக்கலை துறையில் இந்த பால்பவுன் சொல்லக்கூடிய இடத்துல பிரம்மாண்டமான நிகழ்ச்சி வந்து நடத்திட்டுருக்காங்க. அதாவது மலர் திருவிழா. மலர் மட்டும் இல்லை, காய்கறிகள், கீரைகள், விதை. நம்ம பாண்டிச்சேரிக்கு ஒரு பெரிய அமேசிங்கான டூரிசம் உள்ள இடம் நம்ம இடம். அதை ஊக்குவிக்கிறதுக்கும் விவசாயிகளை ஊக்குவிக்கிறதுக்கும் இந்த திருவிழாவை வருடம் நடத்திட்டு வராங்க. இந்த வருடம் மிக சிறப்பாக நடத்திட்டு வராங்க. இதில் நம்ம என்ன ஒரு ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா, இந்த முறை இந்த மலர் திருவிழாவில் இயற்கை விவசாயிகளை வந்து ஊக்குவிக்கிற அளவுக்கு பெரிய அளவில் முன்னெடுத்திருக்காங்க. அதனால் இப்போ நாங்கள் வந்து ஒரு 550 விவசாயிகளை கொண்டு இயற்கை விவசாயத்தில் அவங்களுடைய இயற்கை விவசாய வழிமுறைகளை சொல்லிக் கொடுத்து அவங்களுடைய விளைபொருட்களை எடுத்துகிட்டு வந்து இங்கே நம்ம வந்து விற்பனை பண்ணுறதுக்கு ஒரு டெமோ வந்து ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணியிருக்கோம். இது வந்து இந்த வருடம் முழுக்க அவங்களுக்கு அங்கக சான்றிதழ் உருவாக்கி கொடுத்து அவங்களுக்கு துணையாக நின்று வழிநடத்தி இந்த உற்பத்தி பொருட்களை பல டன் அளவுக்கு உற்பத்தியை செஞ்சு எல்லா மக்களும் பயனடைகிற வகையில் இதை உருவாக்க போகிறோம். அதுக்கான உதாரணத்துக்கு இன்றைக்கி நம்ம இந்த டெமோ ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். இது பலபயிர் சாகுபடி தோட்டத்தில் ஒரே இடத்துல கிடைக்கக்கூடிய பழம், காய்கறி, மூலிகை, விதை, மரம் எல்லாமே இருக்குது. டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். மக்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து பார்த்துட்ருக்காங்க. இது மேன்மேலும் அதிகரிக்கணும், அவங்களும் வந்து நல்ல பொருட்களை வாங்கி சாப்பிடணும். அவருடைய நல்ல நோக்கத்தில் இதை நடத்திட்டுருக்கு நம்மளுடைய அரசாங்கம். அந்த அரசாங்கத்துக்கும் இந்த இக்கோவான்ற ஒரு நம்மளுடைய சொந்த நிறுவனத்துக்கும் விவசாய சார்பாகவும் பலபயிர் சாகுபடி பயிற்சியாளர் முறையில் சார்பாகவும் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். புதுவை ஆர்கானிக் இந்த அமைப்பு 2025 லான்ச் பண்ணுறோம். இது அடுத்த வருடம் பிரம்மாண்டமான ஒரு திருவிழாக்குள்ளே அடுத்த 26ல் பல 100 வகைகளை அரிசிகளையும் தானியங்களையும் விதைகளையும் கன்றுகளையும் நம்ம மக்களுக்கு வழங்க போகிறோம். இதை பெருமையோடு தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த நிகழ்வில் கலந்துக்க. இதுக்கு இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து அதிகாரிகளுக்கும் அரசாங்கத்துக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம் சார். இன்னொன்று சார், இந்த 0% இன்வெஸ்ட்மெண்ட் ஏதோ ஒரு காய்கறி இதில் சரி ஒரு தடவை தான் முதலீடு பண்ணால் அதுவே ஜீரோ பட்ஜெட். அது எப்படின்னா, நீங்கள் ஒரு தடவை இப்போ நாம் அந்த மாடல் தான் நம்ம உலகம் முழுக்க சொல்லி கொடுத்துட்டு வரோம். நேச்சுரல் அது ஒரு நம்மளோட சுபாஷ் பாலேக்கருடைய மாடல் அதுதான் நம்ம இன்னைக்கு பல நாடுகளுக்கும் நம்ம நாடுகளிலும் பல ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணியிருக்கோம்.
ஒரு முறை நடுவு மீண்டும் 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 வந்து அது வருமானம் வந்துக்கிட்டே வருமானம் வந்துட்டு ப்ராஜெக்ட். ஆ. இப்போ அந்த ப்ராஜெக்ட்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது தான் எங்களோட பொருட்களும். இவ்வளோ பொருட்கள். எல்லாமே நம்ம தோட்டத்துலேருந்து வந்தது தான். 80% ஃபுல்லாகவே இதுலேருந்து வந்தது தான். அரிசி மட்டும் நம்ம விவசாயிகிட்டேருந்து நம்ம வாங்கியிருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் அடுத்த 2026 இதை விட இன்னும் பெரிய அளவில் பிரம்மாண்டமான சால்சா உங்களுக்கு நாங்கள் காமிக்கிறோம். ஓகே சார். நன்றி சார். நன்றி சார். தேங்க்யூ.